ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் ட்ரெயின் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். தட்ஸ் ப்ரௌன் அவுட் ரீசெட். இத பத்தி நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. நிறைய டாபிக் கேட்டே இருக்கீங்க. நம்ம ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டே வரலாம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ப்ரௌன் அவுட் ரீசெட் பத்தி பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரியும். எம்டி லேப்ல வந்துட்டு ப்ரோகிராம் பண்ணியிருப்போம். சிஎஸ் கம்பைலர் ப்ரோகிராம் பண்ணியிருப்போம். இந்த கான்ஃபிகரேஷன் பிட்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்களா? ஆஷ் பிராக்மா கான்ஃபிக் ப்ரௌன் அவுட் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். நிறைய எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றா ஒரு வீடியோல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு சிம்பிளா இதை மட்டும் பார்க்கலாம்னு நினைச்சேன். நான் எடுக்கிறேன். ஸோ இந்த ப்ரௌன் அவுட் ரீசெட் அப்படிங்கிற என்ன பண்ணிருக்கேன்னா, இப்போதைக்கு ஆஃப் பண்ணியிருக்கேன். இதே வந்துட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா இப்படி பண்ணணும். ஜஸ்ட் ஓஎன் போட்டா போதும், ஆன் ஆயிரும். ஓகே, ஆஃப் பண்றது ஓஎஃப்எஃப் போட்டா ஆஃப் ஆகும். இதே ஆன் பண்ணணும் என் போட்டா ஆன் ஆகும். இதான் கான்செப்ட். பட் ஆன் பண்றதால என்ன ஆகுது, ஆஃப் பண்றதால என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அண்ட் இந்த கோடிங் வந்துட்டு ஒண்ணுமே கிடையாதுங்க. இது ஜஸ்ட் ஒரு எல்இடி பிளிங்க் கோடிங் தான். இந்த எல்இடி பிளிங்க் கோடிங் வச்சு தான் உங்களுக்கு நான் லைவா இப்ப செஞ்சு காட்ட போறேன். பிளஸ் ப்ரௌன் அவுட் ரீசெட்னா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லி காட்ட போறேன். என்னன்றதை பார்க்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பிக் ஐசி இது. பிக் ஐசி என்ன ஐசினா 16F877A இல்ல அட்மேகாவோ இல்லாம ஏதோ ஒரு ஐசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு எல்இடி இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ரெண்டு எல்இடி வாட்டர் ஏதோ ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஓகே, அண்ட் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறேன்னா இப்படி கிரவுண்ட் பண்றேன். இந்த இடத்துல சப்ளை இதான் முக்கியமான இடம் இப்ப நமக்கு. ஸோ சப்ளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 2 வோல்ட்ல இருந்து 5 வோல்ட் வரைக்குமே இந்த ஐசி ஆக்சுவலா ஒர்க் ஆகும். ஓகே, இந்த ஐசி பிக் ஐசி வந்துட்டு நார்மலாவே 2 வோல்ட் டு 5 வோல்ட் வரைக்கும் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தாலே இந்த எல்இடி பிளிங்க் கோடிங் போட்டிருந்தீங்கன்னா இந்த பிளிங்க் எல்இடி வந்துட்டு 1 செகண்ட் ஆன் ஆகும், 1 செகண்ட் ஆஃப் ஆகும். அந்த ப்ராசஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த பர்டிகுலர் இந்த கேப் வோல்டேஜ்ல இருந்து 2 வோல்ட் டு 5 வோல்ட். ஆனா இது எப்போ இந்த 2 வோல்ட் டு 5 வோல்ட் அப்படிங்கிற பிஹேவியர் இருக்கும் அப்படின்னாக்கா பிஆர், அதாவது ப்ரௌன் அவுட் ரீசெட் அவர் வந்துட்டு நீங்க ஆஃப் பண்ணியிருந்தா மட்டும்தான் 2 டு 5 வோல்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு அது பிஹேவியர் இருக்கும். இதே பிஆர், ஓகே, பிஆர் அப்படிங்கறத நீங்க ஆன் பண்ணிட்டீங்க, அதாவது ப்ரௌன் அவுட் ரீசெட் அப்படிங்கிற இந்த கோடிங் செஞ்சு காட்டணும் இல்லையா? இந்த ப்ரௌன் அவுட் ரீசெட் நீங்க எப்போ ஆன் பண்றீங்களோ அப்போ உங்க ஐசியோடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், அதாவது ஓவிங்கிறது ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வச்சுக்கலாம். அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னாக்கா 4 வோல்ட்ல இருந்து 5 வோல்ட் வரைக்கும் மாறிடும். ஸோ பிஆர் அப்படிங்கிறது ஆஃப் பண்ணிட்டீங்க, அதாவது ப்ரௌன் அவுட் ரீசெட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா 2 வோல்ட் டு 5 வோல்ட் அப்படிங்கிறது இருக்கும். பிஆர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 வோல்ட் டு 5 வோல்ட் வரைக்கும் தான் பிஹேவியர் இருக்கும். அதாவது ஆன் பண்ணி அது ப்ராசஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். இதான் கான்செப்ட். ஓகே, எதனால இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ஐசியை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, காப்பாத்துறதுக்காக தான். ஓகேவா? ஏன்னா ஒரு ஒரு சப்ளை கொடுக்குறோம், கம்மியான வோல்டேஜ்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். 2 வோல்ட்ல ஐசி ஆன் ஆகுது, ஒர்க் ஆகுது, நல்ல விஷயம் தான். ஆனா ஃபியூச்சர்ல ஓகே, ஒரு கண்டினியூவா சிஸ்டம் ரன் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கம்மியான வோல்டேஜ் 2 வோல்ட்டே கொடுத்து ரன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்க ஐசி வந்துட்டு ரிலையபிளா இருக்காது. ஓகேவா? ஒரு கட்டத்துல வந்துட்டு ஐசி வந்துட்டு அப்நார்மலா பிஹேவியர் பண்ணும். என்ன நடக்கும்ன்ற சொல்ல ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, அதனால உங்க ஐசி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரௌன் அவுட் ரீசெட் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஐசி வந்துட்டு 4 வோல்ட்ல இருந்து 5 வோல்ட் வரைக்கும் வோல்டேஜ் கொடுத்தா மட்டும்தான் ஆன் ஆகும். 4 வோல்ட்டுக்கு கீழே எப்போ ஐசி டிராப் ஆகுதோ, வோல்டேஜ் பிளக்சுவேஷன் மூலியமா 4 வோல்டேஜ் இருக்கு, திடீர்னு வந்துட்டு 2 வோல்ட் இல்ல 2 வோல்ட் கீழே திடீர்னு 1 வோல்ட் போயிருச்சு அப்படின்னாக்கா ஐசி ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆகும். ரீசெட். ஓகே, அதுதான் இந்த ப்ரௌன் அவுட் ரீசெட்டோட கான்செப்ட். வெரி சிம்பிள். ஸோ 4 வோல்ட் அப்படிங்கிற சேஃபான வோல்டேஜ், சேஃப் ஜோன் அப்படிங்கிற கான்செப்ட். அந்த சேஃப் ஜோன் விட்டு கீழே வந்துட்டீங்க அப்படின்னா டேஞ்சர் ஜோன். அந்த டேஞ்சர் ஜோனுக்கு எப்பெல்லாம் ஐசி போகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஐசி ரீசெட் கண்டிஷனுக்கு போயிட்டு ஐசியை பாதுகாக்க ஆரம்பிக்கும். அப்போ பிளக்சுவேஷன்ல இருந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்டுக்காக தான் ப்ரௌன் அவுட் ரீசெட் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப கம்மி வோல்டேஜ்ல போனா நல்லது தானே. கம்மி வோல்டேஜ் ஐசி ஒர்க் ஆகும்போது கரண்ட் கம்மியா செலவாகும், நல்லதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்படி இல்ல. கம்மி வோல்டேஜ்ல நீங்க ஒர்க் பண்ண நினைச்சீங்க அப்படின்னாக்கா உள்ள இருக்கக்கூடிய பெரிபெரல்ஸ் உடைய ஒர்க்கிங் எல்லாமே அப்நார்மலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பிஆர் அப்படின்னு ஒன்று வச்சு 4 வோல்டேஜ் கீழே போனா நமக்கு வந்து ரீசெட் ஆயிரும், அது 4 வோல்டேஜ் கீழே போனா ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்றத வந்துட்டு வச்சிருக்காங்க. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? சோ அதுதான் இங்க நீங்க பாக்குறது இப்போ.
கண்ட்ரோலுக்குள்ள BOREN அது ப்ரௌன் ரீசெட் எனேபிள் ஆஃப்ல இருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐசியோடைய ஆப்பரேட்டிங் வோல்டேஜ் வந்துட்டு 2 வோல்ட் 5 வோல்ட் வரைக்கும் கொடுத்தாலே ஆன் ஆயிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் போக போக உங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ண சொல்லிட்டேன். அப்ப அது வேண்டாம். இப்போ இதே நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 4 வோல்ட் 5 வோல்ட் கொடுத்தா மட்டும்தான் ஐசி ஆன் ஆகும். அது கீழே எவ்வளவு கொடுத்தாலும் ஐசி ஆனே ஆகாது. அது ரீசெட் கண்டிஷன்ல இருக்கும். இதான் கான்செப்ட். சரியா? சோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த கோடிங் கம்பைல் பண்றேன். இந்த கோடிங் லைவா உங்களுக்கு ஒர்க் பண்ண வச்சு காட்டுறேன். என்ன ஏது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு ப்ரௌனவுட் ரீசெட் அது எப்படி பண்ணுறது, லைவாக எப்படி பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நம்ம என்னென்ன தேவை அப்படின்னாக்கா ஒரு ப்ரோக்ராமர், ஓகே, பிக்கிட் 2 இல்லைனா 3 வாட் எவர் இட் இஸ் ப்ரோக்ராமர் தேவை. அண்ட் ஒரு கண்ட்ரோலர், ஓகே, மைக்ரோ கண்ட்ரோலர் தேவை. இதில் வச்சுருக்க கண்ட்ரோலர் வந்துட்டு 16F877 கண்ட்ரோலர் வேணும். இதில் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு எல்இடி பிளிங்க் ப்ரோக்ராமை பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ப்ரௌனவுட் ரீசெட் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன், கான்ஃபிகரேஷனில் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆஃப் பண்ண கோடிங் உள்ளே இப்போ போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அனுப்பியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, அண்ட் இங்கே 2 வயரை சால்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 2 வயர் என்ன கான்செப்ட் அப்படின்னாக்கா, ஆக்சுவலி இந்த போர்டுக்கு வந்து சப்ளை வந்துட்டு இந்த பவர் ஜாக் மூலியமாகவே கொடுக்க முடியும். ஆனால் நான் அப்படி தரல. அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாக்கா இது மூலமாக சால்டர் பண்ணியிருக்கேன். ஏன் இப்படி பண்ணியிருக்கிறேன்னா, இந்த ஐசிக்கு வந்துட்டு ரெகுலேட்டர் மூலியமாக சப்ளை கொடுத்தோன்னா நம்மளால் ப்ரௌனவுட் ரீசெட் பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ரெகுலேட்டர் வோல்டேஜ் வந்துட்டு ரெகுலேட்டருக்கு அந்த ஐசி வந்துட்டு மினிமம் 5 வோல்ட் கொடுத்தா தான் ஆன் ஆகும், 5 வோல்ட் 7 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்தா தான் ஆன் ஆகும் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு 2 வோல்ட் கொடுத்து ஐசி ஆன் பண்ணுறோம், அந்த மாதிரி சில விஷயம்லாம் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால இந்த பவர் ஜாக் மூலியமாக சப்ளை கொடுக்கறத விட்டுட்டு இந்த ஐசிக்கு டைரக்ட் சப்ளை, ஓகே, இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லாமல் டைரக்ட் சப்ளை கொடுத்துருக்கேன். வெரி சிம்பிள். ஸோ அந்த 2 வயர் பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது தெரிஞ்சா உங்களுக்கு நான் கிட்ட காட்டுறேன், 5 வோல்ட்டு கிரவுண்டு, அதுதான் பின்னாடி ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கேன், அதாவது சால்டரிங் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 2 பிளாக் கலர் வயர் போகுது. அந்த 2 வயருமே வந்துட்டு இந்த டேர்மில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த டேர்மினலில் 2 மல்டிமீட்டருக்கான ஒரு ப்ரோப் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். மல்டிமீட்டர் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட வேரியபிள் பவர் சப்ளை 0 to 5 வரைக்கும், நமக்கு 0 to 12 வரைக்கும் இது மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பாருங்கள். இப்போ எல்இடி பிளிங்க் கோடிங் போட்டிருக்கேன், ப்ரௌனவுட் ரீசெட்டை ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ண என்ன பண்ணுவோம் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த ஐசிக்கு வந்துட்டு 2 to 5 அந்த ரேஞ்சுக்குள்ளே கொடுத்தாலே ப்ரோக்ராம் இனிஷியேட் ஆயிரும் அப்படிங்கிறதா கான்செப்ட். இப்போ டெஸ்டிங் பண்ணி பார்த்துலாமா? இப்போ வோல்டேஜை கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக்குறேன். மல்டிமீட்டரி பார்த்துக்கோங்க, 1 வோல்ட் வந்துருச்சு. சாரி, ஓகே. ஸோ 1.3 வந்துருக்கு. எந்த ஒரு ரியாக்ஷனும் கோடிங் மைக்ரோ கண்ட்ரோலுக்கு ரியாக்ஷன் அது இல்லை. இப்போ நான் திரும்ப கொஞ்சம் அதிகமாக்குறேன். பார்த்தீங்களா, 2 வோல்ட்டுக்கு மேலே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் குறைச்சி காட்டுறேன் பாருங்களேன். எல்இடி பிளிங்காக தெரியுதா உங்களுக்கு? ரைட்டா? 2.3 இருக்குது. இன்னும் குறைச்சி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். எல்இடி பவர் போயிட்டு இருக்கு. பட் தெரியுதா உங்களுக்கு, லைட் வந்துட்டு எரியுது. பட் எல்இடி வந்துட்டு இப்போ எதுவும் பிளிங்க் ஆகலை, பிகாஸ் 2 வோல்ட்டுக்கு கீழே இருக்குது. ஓகே, இதே 2 வோல்ட் கொஞ்சம் மேலே கொண்டு போனோம் அப்படின்னாக்கா, எஸ் தெரியுதுங்களா, எல்இடி ஆன் ஆகுது. ஸோ ப்ரௌனவுட் ரீசெட்டை ஆஃப் பண்ணி உங்களுக்கு இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டை காட்டியிருக்கேன். இது ஓகே, இதில் ரன் ஆகலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் ரன் ஆகக்கூடாது இந்த வோல்டேஜில். ஏன்னா இந்த மாதிரி பிஹேவியர் உங்களுக்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய பெரிஃபரல்ஸ் வந்துட்டு எப்போவுமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சும்மா எல்இடி பிளிங்க்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதே நீங்கள் வந்துட்டு ஒரு I2C ரன் பண்ணுறீங்க, எஸ்பிஐ ரன் பண்ணுறீங்கன்னா அதுக்கே சஃபிஷியன்ட் வோல்டேஜ் நீங்கள் கொடுக்கணும். சரியா? இப்போ நம்ம வந்துட்டு ப்ரௌனவுட் ரீசெட்டை ஆன் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். அண்ட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரௌனவுட் ரீசெட் அவர் வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஃப்ளாஷ் பண்ணியிருக்கேன். எப்படி ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணுன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். ஆரம்பத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். ஆஃப்னா ஆஃப் போட்டிங்கன்னா ஆஃப் ஆயிரும், ஆன் போட்டிங்கன்னா ஆன் ஆயிரும். அந்த ப்ரௌனவுட் ரீசெட் ப்ராகமாக அண்டர்லைனில் வேறு ஒன்றும் கிடையாது. அதை ஆன் பண்ணி அதே சேம் ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கலாம். இப்போ வோல்டேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். 0.0 இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, 3 வோல்ட் வந்துருச்சு. சாரி, ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். 3.4 கிட்ட வந்துருச்சு. பட் ஸ்டில் எனக்கு எல்இடி வந்துட்டு பிளிங்க் ஆகலை. இதான் கான்செப்ட். சரியா? ஆனால் ப்ரௌனவுட் ரீசெட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 2 வோல்ட்டுக்கு மேலே போனாலும் எல்இடி எரிஞ்சிரும், க்ளோ ஆகும். பட் இப்போது அது ஆகலை. இப்போது என்ன பண்ணல, 3.4க்கு அபோவ் போகிறேன். 4 கிட்ட வந்துட்டேன். 4 வந்த உடனே எல்இடி பிளிங்க் ஆகுது. பார்த்தீங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ உங்கள் கண்ட்ரோலர் சேஃபாக இருக்குன்னு அர்த்தம்.
வெரி சிம்பிள். ஸோ 4 வோல்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னாலே இந்த கண்ட்ரோலரால் சஃபிஷியண்ட்டாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் ப்ரௌனர் ரீசெட்டை ஆன் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இதுதான் இதோடைய கன்க்ளூஷன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கல் நிறைய செஞ்சு காட்டுறேன் போக போக நிறைய வீடியோஸில். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எம்பெடட் சி லாங்குவேஜுக்குமே ஆன்லைன் கிளாஸ் நான் எடுக்கிறேன். அதுக்கான லிங்க் வீடியோஸை நான் கீழே தரேன். வேணுங்கிறவங்க அதை பார்த்து என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் அது கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஃபீஸ் பே பண்ணி. ஓகே, அண்ட் வே ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரைன் அண்ட் ஹேவ் நைஸ் கைஸ். பாய்.